லாஸ்ட் எபிசோடில் ஒரு டீமன் மாஸ்டர் வந்து என்டர் ஆனிச்சு. அதோட எபிசோடை முடித்தோம். அதுலேருந்து கண்டினியூவாக இப்போ அடுத்த எபிசோடு பார்க்கலாம். ஒரு ஷேடோ லிச் எப்படி இங்கே வர முடிஞ்சிச்சு? பிஷப் மார்த்தா, நீங்கள் பூமியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு டீமன் எப்படி கேசலுக்குள்ளே வந்துச்சு? உங்களோட கண்ட்ரோலை இழந்துட்டீங்களா? டிடியூ, நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கும் போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? நான் எதுவும் பண்ணலை. தோட்டத்தை வீசினது குழந்தை தான். பிஷப், பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ குழந்தை மேலே பழிய போறியா? தோட்டம்ங்கிறது ஒரு ஆர்டிஃபேக்ட் மட்டும்தான், அதுக்கு உயிரெலாம் கிடையாது. எப்படி அதுக்கு உயிர் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. இந்த ஆர்டிஃபேக்டை டீமனை சீல் பண்ணுறதை கொண்டு தான் பயன்படுத்த முடியும். எல்லா சோல்ஜரும் யங் மாஸ்டர், அந்த ஈவில் பிஷப், அந்த டீமன் பிஷப் கிட்டே இருந்து நம்ம யங் மாஸ்டரை காப்பாற்றுங்க. ஓகே மெஜஸ்ட்ரி. ஆமாம், எப்படி இது எனக்கே தெரில மெஜஸ்ட்ரி. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அட முட்டா பையில, ஒன்றை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருதுடா. சின்னதாக ஒரு ட்ரிக்கு செஞ்சேன், அதுக்கே இப்படி ஏமாந்துட்டானே. இந்த பிஷப் நம்மளோட யங் மாஸ்டரை கொல்றதுக்கு தான் பிளான் போட்டிருக்காரு. ஒரு ரொம்ப நல்லவர் மட்டும் நடிச்சிருக்காரு. எனக்கு என்னமோ சரின்னு படலையே. ஒரே கில்லிங் என்னண்டா எனக்கு தெரியுது. கொல்லணும் 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 ஹோலி ஒன்றை கண்டிப்பாக கொன்னே ஆகணும். என்னது? என்ன கொல்லணுமா? கில் த சைண்ட். ஹோலி ஒன்றை கொன்னே ஆகணும். ஓ, வரவும் போகிறவங்களாம் என்னை கொல்றதுலே இருக்கீங்களாடா, ஏன்டா? யங் மாஸ்டர் எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அந்த டீமனுக்கு என்ன ஆச்சு? நான் தான் அதை காப்பாற்றினப்ப அது என்னையே கொல்ல நினைக்கிது. நான் யாருன்னு இன்னும் அதுக்கு தெரியலையோ. சுற்றி சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னை காப்பாற்றிடுவாங்க. உண்மையிலே இவங்களாம் சோல்ஜர்ஸ் தானே? ஒரு அடியிலேயே மல்லாந்துட்டாங்க. இவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சா நான் தான் அவங்கள காப்பாற்றணும் போல. சைண்டை கொல்லணும். யங் மாஸ்டரை எப்படியாச்சும் பாதுகாக்கணும். ஐயையோ, இவன் தான் ரொம்ப பயப்படுறானே. எப்படியாச்சும் அந்த டீமனை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்துடணும். இந்த சூழ்நிலையில் நம்மளோட மேஜிக்கை பயன்படுத்தினா யாரும் கவனிக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எல்லாரும் என்னை கொல்றதுக்கே முயற்சி செய்கிறீங்களே. ஐயோ, டீமனே, நான் தான் உனக்கு உயிரே கொடுத்த, நீ என்னையே கொல்ல முயற்சி செய்கிறியா? நான் யார் நினச்சிக்கிட்டு இருக்கேன்? சின்ன குழந்தை நினச்சிக்கிட்டு இருக்கியா? என்னோட உண்மையான பவரில் உனக்கு ஒரு சாம்பிள் காட்டட்டுமா? முட்டாள் டீமனே, இதுதான் என்னோட சக்தி. இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? ஐயோ பூச்சாண்டி! ஸ்கெல்டன் டீமன் கிங்கா? டீமன்லா, நீங்கள் எப்படி இந்த ஹியூமனோட உடம்புல? என்னது இது என்னோட சக்தி கிடையாது. யங் மாஸ்டர் ஹோலி பவரை பயன்படுத்துகிறாரு. யங் மாஸ்டர், எப்படி இவ்வளோ சக்தியை நீங்கள் வெளியிடுறீங்க? என்னால் நம்பவே முடியலை. எவ்வளோ பிரகாசமான ஒளி. கண்டிப்பாக இது கடவுளோட சக்தி தான். டீமன் லாடுகிட்ட இருந்து ஹோலி பவரா? ஐயோ, இந்த சக்தி என்னால் தாக்க பிடிக்க முடியலையே. எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும். அந்த டீமன் தப்பிக்க முயற்சி செய்யுது. யங் மாஸ்டர் தன்னோட புனித சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய டீமனையே ஓட்டிட்டாரு. இவ்வளவு சின்ன வயசுலேயே ஹோலி பவரை பயன்படுத்த கற்றுக்கிட்டீங்களா? இது ரொம்ப அற்புதமாக இருக்குது யங் மாஸ்டர் சூப்பர். அடே, எப்படி பண்ணனு எனக்கே தெரியலடா. கையை நிட்டின வெளில வந்துட்டுறா. என்னது இதுதான் ஹோலி பவரா? பிரமாதம், சூப்பராக இருக்குது. நான் எப்படி என்னோட மானாவை வெளியில் கொண்டு வந்தேன்? எனக்கே தெரியலையே எப்படி வெளியில் வந்துச்சுன்னு. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இந்த உடம்பு என்னோட டீமன் சக்தியை புனித சக்தியாக மாற்றுது. அதனால தான் இவ்வளோ ஹோலி பவர் வெளியில் வந்திருக்கு. பிஷப், நான் சேர்த்து வச்ச மானா எல்லாத்தையும் காலி பண்ண வச்சிட்டில்ல. என் கையில் கிடச்ச நீ செத்தடா. புனித பெருசர்கிட்ட இப்போ மானா இல்லை. முட்டாள்களா, என்னோட கைக்கிட்ட அவுத்து விடுங்கடா. அந்த குழந்தை டீமன் சக்தியை பயன்படுத்த ஒரு டீமன் புனித அரண்மனைக்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தார்? டீமன்களே, உங்களோட சந்தேகத்தை நான் கண்டிப்பாக நிரூபித்து காட்டுறேன். சோதனையாளர்களை கொண்டு சோதனை செஞ்சு என்ன உண்மைன்னு அவங்கள்ட்ட தெரிவிக்கிறேன். இது போதுமா பிஷப்? ஒரு நிரபராதி சைண்டு வேட்பாளரை நீங்கள் எப்படி குற்றம் சுமத்தலாம்? அது இல்லாமல் நீங்கள் ஒரு டீமனை கூட நம்ம கேஸில் அவுத்து விட்ருக்கீங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள்? இங்கே நடந்ததை கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக உங்கள் மேலே விசாரணை நடக்கும். நீங்கள் ஹோலி சீலேருந்தே வந்திருந்தாலும் பேரரசருக்கு சந்தேகப்படுற மாட்டேன் இருந்தால் ஊடுருன்னு அவங்கள கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் பிஷப்? இது நடந்தால் புனித தரிசனம் சிக்கலில் போய் முடியும். கண்டிப்பாக இதை நான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி ஆகணும். இதுக்கு எல்லாத்தையும் நான் தான் காரணம்னு ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக என் உயிர் போயிடும். அதனால் என்னோடய குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும். அதனால் என்ன மன்னிச்சிடுங்க எம்பரர். இந்த வீட்டில் இருக்க புனித வேட்பாளரை ஒன்றையும் எப்படியாச்சும் நான் கொன்னே ஆகணும். ஹோலி பீஸ்டே, எப்படியாச்சும் போய் புனித வேட்பாளர் ஈசா ஒன்றையும் கொன்னுடு. என்னோட உயிரை காப்பாற்றணும்னா நான் எப்படியாச்சும் அவனோட உயிரை எடுத்தே ஆகணும். போய் தாக்கி எப்படியாச்சும் அவனை கொன்னுடு. அந்த முட்டாள் அவனோட உண்மையான நோக்கத்தை வெளிக்கொண்டு வந்துட்டான். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம் அவன் தான் என்னை கொல்ல வந்திருக்கான்னு. நம்ம தப்பிச்சிடலாம். இப்படி ஏதாச்சும் பண்ணி அவன் என்னை கொன்னுடலாம்னு நினச்சானோ? ஐயோ பாவம், நான் யாருன்னே அவனுக்கு தெரியாது. நான் தான் டீமன் கிங்குன்னு தெரிஞ்சே அவன் செத்து போயிடுவான் போலையே. என்னது இது? இந்த பீஸ்ட் இவ்வளோ வேகமாக இருக்குது.
என்னை கண்டிப்பாக கொல்ற நோக்கத்தோடு தான் அது தாக்க வருது. என்ன இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. கொப்புறானே என்னடா ஆச்சு இந்த பீஸ்ட்டுக்கு? என்ன தானே தாக்க வந்துச்சு, திடீர்னு எங்கேருந்து இந்த அட்டாக் வந்துச்சு, நானே கவனிக்கலையே. ஈஸ்வா குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் மேலே கை வைக்க இவ்வளவு துணிச்சலா? எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் மேலே கை வைக்க வந்திருப்ப. உனக்கு யார் இவ்வளோ தைரியத்தை கொடுத்தது? இவர் யாருன்னு தெரியுமா? ஈஸ்வா நைட்ஸ் வராங்க, வழி விடுங்க. இவர் தான் ஹவுஸ் ஆஃப் ஈஸ்வா, 7th சன் ஆஃப் ரிலே ஈஸ்வா. நம்ம ஹீரோவோட குடும்பத்து பேர் ஈஸ்வா அலைன்ஸு. அதனால் அவங்களோட லாஸ்ட் நேம் எல்லாருக்குமே ஈஸ்வான் தான் வரும். இப்போ ஒரு பேர் வந்து 7th பிரின்ஸ் ஆஃப் ஈஸ்வா ரிலையன்ஸ் ஈஸ்வா. நம்ம ஹீரோட பேர் ஈஸ்வா. அதனால் யாரும் குழம்பிக்காதீங்க. இவரை உடனே தூக்கில் போடுங்க. என்னோட பிரதர் மேலே கையை வச்சுருக்காரு, அதனால் இவருக்கு தூக்கு தண்டனை தான். இவரை சும்மா விடக்கூடாது. அதுவும் மேஜிக்கல் பீஸ்ட்டை வச்சு அட்டாக் பண்ணியிருக்கீங்க. இது தவிர்க்க முடியாத குற்றம். என்னை அவிழ்த்து விடு. உங்களை மட்டும் அழுக்கு கைகள் கொண்ட ஈஸ்வா குடும்பத்தினர் என் மேலே கை வைக்க என்னால் அனுமதிக்க முடியாது. காத்திருங்கள் ஈஸ்வா, காத்திருங்கள். நான் முன்னாடியே கேட்ட மாதிரி தெரியுதே. எல்லாரும் உங்களோட மரியாதையை செலுத்துங்க. ஹவுல் ஈஸ்வா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நண்பர்களே, நம்ம ஹீரோவோட பேர் ஹவுல் ஈஸ்வா. எனக்கு ஈஸ்வான்னு கூப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கு, அதனால் ஈஸ்வானே கூப்பிட்டுக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் குழம்பிடாதீங்க. எல்லார் பேரும் ஈஸ்வானே முடியறதுனால கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். எங்களை மன்னிக்கணும், நாங்கள் கொஞ்சம் தாமதமாக வந்துட்டோம் ஐசக். வாவ், அவங்கள பாருங்கள், அவங்களாம் பேரரசர்களோட ரொம்ப சிறந்தவங்களாக தெரியுறாங்க. இது அதிகம் இல்லை, ஆனால் நாங்கள் உங்களுக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு தங்கமா இல்லை தங்கப்பட்டையா? பார்த்தா தங்க மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு விளையாடுறதுக்கு டீமன் கிங்கோட தலையை வெட்டுற மட்டும் ஒரு ஸ்டாச்சுவை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடே என்னதுரா இது, என் தலையை வெட்டுற மட்டும் என்கிட்டயே காட்டுறீங்க. நான் தான் இதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் தலையை வெட்டிடுவீங்க போலையே. எப்படியாச்சும் நம்மளோட உண்மையான சக்தியை மறைச்சி இந்த உடம்புல நம்ம எப்படியாச்சும் இருக்கணும். எலும்பு கூட அரக்கனை எரிக்கிற மாட்டம் இருக்க ஒரு பொம்மை இது. யங் மாஸ்டர், உங்களுக்கு இந்த பொம்மை வேணுமா இல்லை இந்த பொம்மை வேணுமா? எலும்பு கூட அரக்கனை நசுக்கிற மாட்டம் இருக்க பொம்மை வேணுமா இல்லை எரிக்கிற மாட்டம் இருக்க பொம்மை வேணுமா? யங் மாஸ்டர் ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப க்யூட்டாக இருக்கார். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அவ்வளோ அழகாக இருக்கார் யங் மாஸ்டர். ஐயோ, இது மட்டும் பைத்தியக்காரங்க குடும்பத்துக்குள்ளேயா நான் வந்து மாட்டிக்கணும். யங் மாஸ்டர் அழுவும் போதும் அழகாக இருக்கார். இதோட இந்த சாப்டர் முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட்டு சாப்டரில் எல்லாம் மீட் பண்ணலாம். See you, bye.